صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فتنة الرجل في أهله وماله وولده وجاره تكفرها الصلاة والصوم والصدقة والأمر والنهي. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. அல்ஹம்துலில்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை நழுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சுஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் வற்றாத கருணை ரஹமத் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து கலிமா சொன்ன நிலைமையில் ஈமானோடு மரணமாகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரஜபு என்று சொல்லக்கூடிய சங்கையான மாதத்திலே நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். ரஜபு என்பது 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு மாதம். ரா, ஜீம், பா, ரஜப். ரா என்பது ரஹமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, ரஹமத்துடைய மாதம். ஜீம் என்பது ஜூத், கொடை, அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள், அல்லாஹ்வுடைய பரக்கத்து விசாலமாக இறங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அந்த கொடைத்தன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். பா, பரக்கத்தும் பிர்ரும் உபகாரமும், அல்லாஹ்வுடைய உபகாரம் அடியார்கள் மீது சொரியக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரஜபு மாதம் இருக்கின்றது. இந்த ரஜபு மாதத்திலே பிறை 27 மேராஜ் இரவு என்பதாக உலகம் முழுவதும் அதை ஆமோதிக்கக்கூடிய, அதை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அந்த 27ஆம் நாள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு பிறகு வெள்ளி மாலை சனி இரவாக இருக்கின்றது. நம்முடைய பள்ளியிலும் இந்த மேராஜ் சிறப்பு பயான் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்ணியமானவர்களே, இந்த மேராஜில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக உயர்ந்த உன்னதமான விலை உயர்ந்த ஒரு பரிசாக அல்லாஹ் அளித்தான். ரமலான் மாதம் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வால் ஏவப்பட்ட மாதம். நோன்பை பற்றி பேசப்படுகிறது. இந்த ரஜபு மாதம்
மேராஜ் என்ற சம்பவம் பல்வேறு கருத்துகள் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் அதிகமான வரலாற்று ஆசிரியருடைய முடிவின் பிரகாரம் இந்த ரஜப மாதத்திலே மேராஜ் என்ற சம்பவம் நடைபெற்றதனால் இன்ஷா அல்லாஹ் இன்று இப்பொழுது தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். தொழுகை மேராஜ் இரவன்று நேரடியாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒரே இபாதத். மற்ற நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி அதையெல்லாம் ஏன் குர்ஆன் வழங்கப்பட்டது உட்பட ஈமான், தௌஹீத் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வழங்கப்பட்டது. தொழுகை என்ற ஒரு கடமை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நாயகத்தை நேரடியாக அழைத்து நேரடியாக கடமையாக்கினான். 7 வானம் கடந்து, சிதறத்துல் முன்தஹா கடந்து, முஸ்தவா என்ற இடம் கடந்து அல்லாஹ்வோடு நெருங்கி நேரடியாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம் இருக்கின்றால் 5 கடமைகளிலே இந்த தொழுகை என்ற கடமைதான். தொழுகை என்பது ஒரு மூமினுடைய மேராஜாக இருக்கிறது. மேராஜ் இரவன்று தொழுகை கடமையாக்கப்பட்டது, தொழுகை கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு மூமினும் தொழுகையில் அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய, அல்லாஹ்வோடு நெருங்கக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒரு உன்னதமான இபாதத்தாக தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய இஸ்லாமிய சமூகம் மற்ற கடமைகளை விட தொழுகைக்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். ஈமானுக்கு அடுத்தபடியாக 2வது கடமை தொழுகையாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் ஏவுகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமனுக்கு ஆளுநராக அனுப்பும் பொழுது, நீங்கள் மக்களை அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், மற்றவை எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான் என்று ஏகத்துவ கலிமாவின் பக்கம் அழையுங்கள். அவர்கள் அதற்கு கட்டுப்பட்டு விட்டால், ஈமான் கொண்டு விட்டால், 2வதாக நீங்கள் அவர்களுக்கு ஏவக்கூடிய விஷயம் தொழுகை. தொழுகையினுடைய அந்த கடமை உணர்வை அவர்களுடைய உள்ளத்திலே ஊட்ட வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்து ஊருக்கு வெளியே வரை அழைத்து சென்று அவர்களுடைய அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை நாயகம் இழுத்து கொண்டு அவர்களை மேலே அமர வைத்து ஊருக்கு வழி அனுப்புகிறார்கள். யமன் தேசத்திற்கு செல்லும் பொழுது தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நாயகத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு கலீஃபாவாக ஆகிறார்கள். அப்பொழுது சிலர்கள் ஈமானில் பலகீனமானவர்கள் அல்லது ஈமான் வேஷத்தில் நடித்து கொண்டிருந்தவர்கள், இனிமேல் நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூறினார்கள், அல்லாஹ் குர்ஆனில் அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்பதாக சேர்த்து அல்லாஹ் பேசுகிறான். எனவே 2க்கு மத்தியிலே எவர் வித்தியாசத்தை காட்டுகிறாரோ அவரை கொலை செய்வேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். தொழுகை என்பது எவ்வளவு முக்கியம், ஜக்காத் என்பது எவ்வளவு முக்கியம். 80க்கும் மேற்பட்ட இடங்களில் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று பேசுகிறான் என்றால் சுப்ஹானல்லாஹ், தொழுகையினுடைய முக்கியத்துவம் இந்த உம்மத்தே முஸ்லிமாவிலே எவ்வளவு பதிந்திருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை செவ்வையாக கொடுத்து வாருங்கள். தொழுகை என்பது உடல் ரீதியான இபாதத், ஜக்காத் என்பது பொருள் ரீதியான இபாதத். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் அறைகூவல் விடுகிறான், சொர்க்கத்தை நான் விற்பனை செய்கிறேன், அதை வாங்க வேண்டும் என்றால் 2ஐ கொடுத்து வாங்கலாம். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah,
அவர்களுடைய உடலை கொடுத்தும் சொர்க்கத்தை வாங்கலாம், அவர்களுடைய பொருளாதாரத்தை ஜக்காத்தாக சதக்காவாக நல்வழியில் செலவழிப்பதன் மூலமாக சொர்க்கத்தை வாங்கலாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆக சொர்க்கத்தை வாங்க வேண்டும் என்றால் நம்முடைய உடலை தியாகம் செய்ய வேண்டும். இபாதத்திற்காக, வணக்கத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்தை ஹஜ்ஜிக்காகவும் உம்ராவுக்காகவும் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பதற்கும் செலவு செய்ய வேண்டும், நற்காரியங்களில் செலவு செய்ய வேண்டும். ஒருவர் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் வஃபாத்தாகும் பொழுது அந்த வீடு கூட இருக்கும், அவர் வஃபாத்தாகி விடுவார். அவர் விட்டு சென்ற எந்த சொத்தும் அவருக்கு நன்மை தரக்கூடியது அல்ல. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்றால் நன்மையாக இருக்கலாம். அவர் வாழும் பொழுது அவர் வஃபாத்தாகிவிட்டாலே அவருடைய சொத்து என்பதை விட்டும் அது மாறிவிடுகிறது. வாழும் பொழுது தன்னுடைய சொத்திலிருந்து எவ்வளவு செலவழிக்கிறாரோ நற்காரியங்களில், அதுதான் ஜக்காத்தாக சதக்காவாக தான தர்மமாக, அதுதான் மறுமையில் அவருக்கு மிகப்பெரிய சேமிப்பாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், ஐயுல் அஅமாலி அஃலலு, நபியே நாயகமே அல்லாஹ்வுடைய தூதரே, அமல்களில் மிகவும் சிறந்தது, ஐயுல் அஅமாலி அஃலல், எல்லா அமல்களை விட சிறந்த அமல் எது என்பதாக சொல்லித் தாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அஸ்ஸலாத்து லி வக்திஹா, தொழுகைதான் ஈமானுக்கு அடுத்து, ஈமான் கொண்டால்தான் ஒரு முஸ்லிம் ஆகுவார். முஸ்லிமானதற்கு பிறகு உண்டான அமல்களிலேயே ஆக சிறந்த அமல் அஸ்ஸலாத்து லி வக்திஹா, அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றுவது என்று சொன்னார்கள். கலா வாக்காமல் லுஹருடைய நேரம் முடிவதற்கு முன்னால், அஸ்ருடைய நேரம் வருவதற்கு முன்னால் லுஹரை தொழுது விடுவது. அதுபோன்று அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகையை சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் தொழுது விடுவது, இதுதான் சிறந்த அமல் என்பதாக சொன்னார்கள். நம்முடைய சில சகோதரர்கள் எத்தனையோ நாங்கள் பொது காரியம் செய்கிறோம், நல்ல விஷயத்தை செய்கிறோம், நோன்பாளிகளுக்கு நோன்பு கஞ்சி காய்ச்சுவது, உதவி செய்வது, இறந்துவிட்டால் அவருடைய ஜனாசாவுக்கு எல்லா வேலையையும் செய்வது, எத்தனையோ பொது விஷயங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று, அதையெல்லாம் நன்மைதான். அந்த நன்மைக்காக அதைவிட பெரிய நன்மையை, அதைவிட பெரிய கடமையை விட்டு செய்கிறார்கள். ஒரு கடமையை விட்டு அதைவிட சிறிய நன்மையை செய்வதனால் எப்படி வெற்றி பெற முடியும்? தொழுகை நேரம் என்பது கட்டாய கடமை அல்லவா? அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வுடைய கிருபை, உலகிலே எங்கெங்கெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பள்ளி இருக்கின்றது. எங்கெல்லாம் பள்ளி இருக்கின்றதோ அந்த பள்ளிக்கு என்று சில மாட புறாக்களை போன்று சில தொழுகையாளிகளை அல்லாஹு தஆலா நியமித்து வைத்திருக்கின்றான். அவர்கள் மூலமாகத்தான், அவர்களுடைய அந்த தொழுகையின் மூலமாகத்தான் ஊரிலே பலவிதமான பலா முசீபத்துகள் ஒட்டுமொத்தமாக இறக்கப்படுவதை விட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. எப்படி அவர்கள் மட்டும் தொழுகிறார்கள்? எத்தனையோ நபர்கள் சொல்கிறார்கள் தொழுகை அந்தந்த நேரத்தில் சரியாக தொழுவது என்பது மிகப்பெரிய கஷ்டமானது என்பதாக. தொழுகையாளரிடத்திலே செல்லுங்கள், எந்த கஷ்டமும் இல்லையே, நிம்மதி, சந்தோஷம், எந்த பாதிப்பும் இல்லை. உடல் என்பதாக இருந்தால் உணவு தேவைப்படும், குடிநீர் தேவைப்படும், சாயா தேவைப்படும், குடித்ததற்கு பிறகு சிறுநீர் வரும், மலம் வரும், அதற்காக பாத்ரூம் செல்வோம். அதுபோன்று எந்த வேலையில் வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் தொழுகை நேரம் வந்தவுடன் பள்ளிக்கு சென்று மலம் ஜலம் கழித்துவிட்டு உடலை சுத்தப்படுத்திவிட்டு ஒரு 10 நிமிடம் தான் தொழுகைக்காக ஒதுக்குகிறோம். ஒழு செய்வதற்காக, நடந்து வருவதற்காக ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடத்திலே 20 நிமிடத்திலே அந்த உடலுக்குண்டான தேவையையும் நிறைவு செய்துவிட்டு, தொழுகை அல்லாஹ்வுடைய கடமையையும் நிறைவு செய்துவிட்டு செவ்வையாக அடுத்தபடியாக வியாபாரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எந்த கஷ்டமும் இல்லையே என்பதாக நல்லடியார்கள், ஐவேளை தொழக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். தொழாதவர்களுக்கு உள்ளத்தில் ஷைத்தான் அதை மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக, பாரதூரமானதாக காட்டுவான். அல்லாஹ்வே குர்ஆனில் கூறுகிறான், இந்த தொழுகை என்பது இன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் காஷியின், இந்த தொழுகை ரொம்ப பெரியதாக இருக்கும், ரொம்ப பெரிய பாரதூரமான மலையை தூக்குவதை போன்று கஷ்டமாக இருக்கும். இல்லா அலல் காஷியின்,
இரையச்சம் உடையவர்களை தவிர கல்விலே அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள், மறுமையுடைய கேள்வி கணக்கு சிந்தனை உடையவர்கள், கபரிலே கேட்கப்படுவது, இதையெல்லாம் இரையச்சம் உடையவர்களுக்கு அது எந்த பாரமும் இல்லை, மாறாக அது சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. உலகத்திலே எந்த மதத்திலே எந்த குருவிடத்திலே சென்று எந்த ஒரு ஞானத்தை பெற்று என்னுடைய மனக்கவலை நீங்க வேண்டும், யோகாவாக இருக்கட்டும், உடற்பயிற்சியாக இருக்கட்டும், மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும், என்ன வேண்டாலும் இருக்கட்டும், ஹிஜாமாவாக இருக்கட்டும், கண்ணியமானவர்களே, தொழுகையின் மூலமாக கிடைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், உடல் சுத்தம், நாவு சுத்தம், பல் சுத்தம், நாசி சுத்தம், அனைத்து உறுப்புகளையும் அங்க தூய்மை செய்து கொண்டு நாம் தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக உடலுக்கு கிடைக்கக்கூடிய மானசீகமான ரகசியங்கள், உடல் ஆரோக்கியங்கள், நோய் நொடி நீங்குவது, அதல்லாமல் மறுமை சம்பந்தமான அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எத்தனை ரஹ்மத்துகள், அத்தனையும் பால் படித்து கொண்டு நாம் இருக்கிறோம் என்றால் தொழுகையினுடைய அகம்மியத்தை விளங்கவில்லை என்று தோணுகிறது. கடமை என்று விளங்க வேண்டும், கடமை உணர்வு வேண்டும். தொழுகை நஃபில் அல்ல, விரும்பினால் செய்யலாம், விரும்பவில்லை என்றால் செய்ய தேவையில்லை என்பது அல்ல. ஒரு ஃபர்லு என்றால் ஃபர்லுக்குரிய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக சுன்னத்தை கொடுக்க வேண்டும். என்னுடைய உஸ்தாது பிறந்தகை சொன்னார்கள், ஒரு தடவை ஒரு ஜியாரத்திற்காக போகும் பொழுது இப்படி செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் செல்லக்கூடிய ஊர் 8-10 மணி நேரம் பிரயாணத்தை கொண்டது. நீங்கள் செல்லக்கூடிய நோக்கம் ஜியாரத்து செய்வதற்கு. இந்த ஜியாரத் என்ற சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பரலான தொழுகையை வீணடித்து செல்லக்கூடாது. தொழுகையை கட்டாக்கி விட்டு நீங்கள் எந்த நேசரிடத்தில் சென்றாலும் அவர்களுடைய முகப்பத்தும் உங்களுக்கு கிடைக்காது. தொழுகையை அந்தந்த நேரத்தில் செவ்வையாக நிறைவேற்றிவிட்டு பிறகு ஜியாரத்துக்கு செல்லுங்கள் என்றார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு ஜனாதா வந்துவிட்டால் அதன் பார்ப்பதற்காக, அதுக்கு உதவி செய்வதற்காக அல்ல அதில் கூடுவதற்காக எத்தனை நபர்கள் தொழுகையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு திருமணம் வந்துவிட்டால் எத்தனை நபர்கள் தொழுகையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் தம்பி சந்தோஷமாக ஸ்கூல் விடுமுறையுடைய நேரத்தில் வந்துவிட்டால் அவர்களிடத்தில் சந்தோஷத்தை அன்பையும் பரிமாறிக்கொள்வதற்காக தொழுகை அல்லாஹ்வுடைய கடமையை விட்டு விடுகிறோம். அந்த விடுமுறை செல்லும் பொழுது பகைமையோடு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய கடமையை வீணடித்து அடியார்களை திருப்திப்படுத்துவதன் மூலமாக நாம் முழுவதுமாக திருப்திப்படுத்திவிட முடியாது. திருப்திப்படுத்த வைப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியின்றி நம்முடைய எந்த நேரம் எவ்வளவு யாருக்காக செலவழித்து அவரை எப்படி மாற்றுவதற்காக, நெருங்குவதற்காக, உலக ஆதாயத்திற்காக சேர்ந்தாலும் எந்த பயனும் தராது. கண்ணியமானவர்களே, கடமை உணர்வு வேண்டும். முஸ்லிம்கள் பொதுவாக எல்லா மனிதர்களும் கடமை உணர்வு உடையவர்கள். ஒரு மூமினாக இருக்கிறார், அல்ல மாற்று மத சகோதரராக இருக்கிறார், ஒரு கடையிலே வேலை பார்க்கிறார், ஒரு கம்பெனியிலே வேலை பார்க்கிறார், நினைக்கிறார் அவர் நமக்காக இத்தனை 1000 சம்பளம் கொடுக்கிறாரே, அவருக்காக அந்த வேலையை நாம் எப்படி செவ்வையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கடமை உணர்வோடு செய்கிறார். அதே போன்று நாம் நினைக்க வேண்டும், அல்லாஹ் விதித்த கடமை அல்லவா தொழுகை, அதை கடமை உணர்வோடு நாம் நிறைவேற்ற வேண்டுமே. அதே போன்றுதான் எத்தனையோ முதலாளிகள் தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு அந்த வேலையை செய்யவில்லை என்றால் கோபப்படுவார்கள். உனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கிறேன், எல்லாம் கொடுக்கிறேன், கடைசியில் நீ வேலைக்கு செவ்வையாக வருவதில்லையே என்பதாக கோபப்படுவார்கள். அதுபோன்றுதானே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி அந்த தொழுகையை விட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய கோபத்தை, சாபத்தை வாங்காமல் நாம் எப்படி இருக்க முடியும்? அந்த சாபத்திலிருந்து எப்படி தப்பிக்க முடியும்? கடமை உணர்வு வேண்டும். முதலாளி கொடுக்கக்கூடிய அந்த 15,000, 20,000, 50,000, 1,00,000 சம்பளம் கண்ணுக்கு தெரிகிறது, நன்றி உணர்வோடு இருக்கிறோம். அங்கு வேலை செய்வதற்குண்டான ஆற்றலையும், கண்ணையும், பார்வையையும், செவியையும், உடல் உண்டான அனைத்து வானம், பூமி, காற்று, சூரியன், குளிர் அனைத்தையும் கொடுத்தது ரப்புல் ஆலமீன் அல்லவா. அவனுக்காக நாம் தொழுகைக்கு, அவனுடைய கடமையான தொழுகை, தஹஜ்ஜத்தை விடுங்கள், அது சுன்னத்து. சொல்லுதால் அல்லாஹ்வுடைய பெரிய நெருக்கத்தை பெறலாம், வழியாக மாறலாம், எல்லா துஆவையும் கபூலாக்கலாம், அது வேறு. இருந்தாலும் கடமைக்கு கடமை உணர்வு கொடுக்க வேண்டும். சில சகோதரிகள் இருப்பார்கள், தஹஜ்ஜத்தை எழுந்து தொழுது விடுவார்கள், ஃபஜ்ர் லுஹர் தொழ மாட்டார்கள்.
தஹஜத்துடைய சிறப்பை கேள்விப்பட்டவுடன் இவ்வளோ சிறப்பா, சுப்ஹான் அல்லாஹ், தஹஜத்துக்கு எழுந்து தொழுகிறார்கள். லுஹர் தொழவில்லை, கடமையை விட்டுவிட்டு பர்லை விட்டுவிட்டு சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா? அதனுடைய அந்தஸ்து வேணாமா? கடமை என்றால் எவ்வளவு உணர்வு! சுன்னத் என்பது நஃபில் என்பது முஸ்தஹப் என்பது பலவிதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறானே. நேரம் இல்லையா? தொழுகை நேரத்தில் அந்த கடமையான தொழுகை மட்டும். சஃபரிலே சென்றால் 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக தொழுதால் போதும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கல்லவா? 2 ரக்காத்துக்கு 2 நிமிடம் ஆகும். எவ்வளோ சஃபரில் இருந்தாலும், கடலிலே, கடற்கரையிலே, பீச்சிலே இருந்தாலும் அப்படியே கிபிலாவை பார்த்து அந்த மணலிலே தொழலாம். பூமி முழுவதும் என்னுடைய உம்மத்துக்கு சுத்தமாக ஆக்கப்பட்டுள்ளது, தொழுகைக்குண்டான இடமாக ஆக்கப்பட்டுள்ளது. முந்தைய உம்மத்துக்கு அந்த பாக்கியம் இல்லை. பள்ளியில் தொழுகைக்குண்டான இடத்தில் மட்டும்தான் தொழ முடியும். நமக்கு பூமி முழுவதும் எங்கும் தொழலாம். சுப்ஹான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, கடமை உணர்வை நாம் உள்ளத்திலே பதிய வைத்தோமே என்றால் எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள். எல்லோருடைய உள்ளத்திலேயும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரியும். இருந்தாலும் இது கடமை என்பதாக விளங்கவில்லை. இது சிலர்கள் மட்டும் செய்தால் போதும் என்பதாக. பர்து ஐனு பர்து கிஃபாயா என்று சொல்லுவார்கள். சரி, கண்ணியமானவர்களே, இது பர்து ஐனாக இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் ஐவேளை தொழுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த மேராஜ் சம்பவம் நடந்த இந்த மாதத்திலே அதற்கு முன்னதாக தொழுகையை கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலுல் வக்தி ரில்வானுல்லா வ ஆஹிருஹு அஃபுவுல்லா. ஆரம்ப நேரம் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தரக்கூடியது. அந்த தொழுகையினுடைய கடைசி நேரம், இப்போ லுஹர் இருக்கின்றால் அசருக்கு பாங்கு சொல்வதற்கும் சிறிது முன்பு பகுதி வரை நாம் லுஹரை தொழலாம். அந்த கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தரக்கூடியது. ஆரம்ப நேரம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தரக்கூடியது. நாம் அதுவரை ஹயாத்தாக இருப்போமா என்று தெரியாது. தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனடியாக அந்த கடமை உணர்வோடு அந்த நேரத்தில் தொழுது விட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தரக்கூடியது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஒரு சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள். கானத்திலி பவாசீர், யா ரசூலல்லாஹ், எனக்கு உடலிலே விரை வீக்கம் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த ஒரு வீக்கம், வலி, நோய் இருக்கிறது. என்னால் தொழ முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். எனக்கு தொழுகை விடுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்டார்கள். சுப்ஹான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லி காயிமன் ஃப இல்லம் தஸ்ததி ஃப காயிதன் வ இல்லம் தஸ்ததி ஃப அலா ஜன்பின். நின்று தொழுகுங்கள். நின்று தொழ முடியவில்லை என்றால் அமர்ந்து தொழுகுங்கள். அமர்ந்தும் தொழ முடியவில்லை என்றால் ஒரு கணித்து விலாப்புறத்திலே படுத்து தொழுகுங்கள். இது புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நசாயி என்ற ஹதீஸிலே வருகிறது, ஃபஇல்லம் தஸ்ததி, ஒரு கணித்தும் படுக்கவில்லை, அப்படியே மையத்தை போன்று நேராக கிடக்கிறேன், ஒரு கணித்து கூட திரும்ப முடியவில்லை என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபமுஸ்தல்கியன், மல்லாக்கப்படுத்து அப்படியே தொழுகுங்கள். ருக்கு செய்ய முடியவில்லையா கையிலே, அதுவும் செய்ய முடியலையா இஷாராவிலே, எந்த நேரத்திலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள். எந்த நோய்க்கும் விடுவதற்கு அனுமதி இல்லை என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, முன்னால் எத்தனையோ மேராஜ் பயான் நடந்தது. எத்தனையோ ஹசரத் அவர்கள் தொழுகையினுடைய அவசியத்தை பேசினார்கள். எவ்வளவு கால் நொண்டியானவரும் பார்வையற்றவரும் தொழுகிறார் என்று அற்புதமான சம்பவங்களை எல்லாம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எத்தனையோ நபர்களுடைய ஈமானை, முஸ்லிம்களுடைய ஈமானை அவர்கள் தொழுகையாளியாக, தக்குவாதாரியாக மாற்றுவது இந்த ரஜபு மாதமும் ஷாபான் மாதமும், இந்த ரஜபிலே நடக்கக்கூடிய அந்த மேராஜ் பயானை கேட்பதன் மூலமாக ரமலானில் செய்யக்கூடிய அமலுக்கு உத்வேகம் பிறந்து இப்பொழுதிருந்தே தொழுகையாளியாக மாறுகிறார்கள். அதே போன்று பராத்திரவில் செய்யக்கூடிய பயானின் மூலமாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய பயானின் மூலமாக எத்தனை நபர்கள் மாறுகிறார்கள். எல்லா நபர்களும் நல்லவர்கள், எல்லோருக்கும் மாற வேண்டும் ஆசை இருக்கிறது. நல்லதை கேட்க விடாமல் ஷைத்தான் கெடுத்து விடுவான். பயானை கேட்டுவிட்டால், ஜும்மாவுக்கு விரைவாக வந்து விட்டால், எவ்வளவு நுட்பமான விஷயங்களை உஸ்தாத் பிறந்த அவர்கள் பேசுகிறார்கள். அதை கேட்டு விட்டோமே என்றால் எல்லா நபரும் மாறிவிடுவார்கள். யாரும் அந்த அளவுக்கு வரட்டு கௌரவம் திமிரு உள்ளவர்கள் அல்ல. ஆனால் கேட்டால் திருந்தி விடுவானோ என்னமோ என்றுதான் ஷைத்தான் கேட்கவே விடாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தொழுகையுடைய கடமை உணர்வை உணர்ந்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.